நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ சளி பிடிச்சிச்சு, மழை காலத்தில் சளி பிடிச்சிச்சுன்னா ஏன் தான் சார் பண்ணுறதுன்னு. வந்துட்டு போட்டுமையா, 1 கிலோ குலோப்ஜாம் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்கு. ஒரு கிருமி தொற்று உள்ளே வந்துருச்சுன்னா சளி தான் மருந்தே இருக்கு. சளி பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு பார்க்கும். நீ விதைக்கிறது தான் ஒரு நாள் வரிவிட பண்ணுவ. உன் லங்ஸுக்கு நீ துரோகம் பண்ணினா உன் லங்ஸ் உனக்கு துரோகம். லங்ஸ் நிறைய வேலை செய்யலைன்னா ஆக்சிஜன் உடம்புல நிறைய கிடைக்காது. அப்போ எல்லா பிரச்சனைகளும் வரும். கிட்னி ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன செய்யணும்? அதாவது மருத்துவம் பாதி, மனசு தான் மீதி. மனசு சுத்தமான மருத்துவம் ஜெயிச்சு. சார் வணக்கம். வணக்கம் பிரதர், சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? ஆல்வேஸ் குட். சூப்பர் சார். சார், இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சளி பிடிக்குது, அதே மாதிரி இருமல் வருது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணம் நுரையீரல் தான் சார். அந்த நுரையீரலை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நுரையீரல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நுரையீரலை சுத்தமாக வச்சுக்கணும். முதல்ல எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க? ஊரில் உள்ள குப்பை கப்பை எல்லாத்தையும் மூக்கில் போட்டு இழுத்து அதை வெளியில் எடுக்கிறதே கிடையாது. அதாவது மனிதனோட உடம்பு எப்படின்னா, உன்னை விட புத்திசாலி. உன்னை படைச்சது ஆண்டவன். உன் உடம்பை படைச்சது யாரு சொல்லுங்க? தாய் தந்தை. தாய் தந்தை அவங்களுடைய அறிவு, உடல் அறிவு. உனக்குன்னு ஒரு உடல் அறிவு இருக்கு. உன் அறிவை பற்றி பேசலை, அது மலங்கி போனது, அது வேற. உன்னுடைய உள் அறிவுன்னு ஒன்று இருக்கு. அப்போ என்ன செய்யும்? கழிவு தங்கிடுச்சு, இந்த பையன் வெளில எடுக்க மாட்டான், நம்ம எடுக்கிறது வழி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒன்று இருமை தான் வெளில வரும், சளி பிடிச்சாதான் வெளில வரும். ஒரு கிருமி தொற்று உள்ளே வந்துருச்சுன்னா சளி தான் மருந்தே இருக்கு. சளி பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு பார்க்கும். நம்ம என்ன செய்கிறோம்? அடக்கி செட்டில் ஆகிடும். என்னுடைய முக்கியமான ஒரு நபர் நேற்றைய தினம் காலமாயிட்டார். என்ன செஞ்சாரு பாருங்க. அவர் ஒரு டீ கடை மாஸ்டர், டீ கடை வச்சிருக்காரு, ஓனர் தான் வச்சிருக்காரு. அவங்க டீ கடையில் சிகரெட் அடிக்கிறாங்க நிறையா. சிகரெட்டை வாங்கிட்டு வெளில போய் குடிக்கிறது இல்லை. இவர் குடிக்க மாட்டார். இவர் குடிச்சா ஒரு சைடு தான் குடிச்சிருப்பாரு. மொத்தம் 10-15 பேர் இவர் பேர் 1 நிமிஷத்துக்கு சாப்பிட்றான். எல்லாத்தையும் இவர் குடிச்சிருக்காரு. இன்ஹேல் பண்ணி அடிக்கடி சளி பிடிக்கும். உடனே மாத்திரை போட்டு என்ன ஆயிடுச்சு? 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு லங்ஸ் ஃபெயிலியர். என்னாச்சுங்க? ஒரு லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன பிரயோஜனம்? நல்லா புரிஞ்சுக்கணும். சளி பிடிப்பது என்பது உடம்புக்கு செய்யக்கூடிய மருத்துவம். நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ சளி பிடிச்சிச்சு, மழை காலத்தில் சளி பிடிச்சிச்சுன்னா ஏன் தான் சார் பண்ணுறதுன்னு. வந்துட்டு போட்டுமையா, 1 கிலோ குலோப்ஜாம் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக இரு. நானும் தப்பு பண்ண ஒரு காலத்தில், இல்லைன்னா சொல்லலை, நான் திருந்திக்கிட்டேன். சளி பிடிச்சா மருந்து சாப்பிட்றதில்ல, விட்டுறது. தானாக 1.5 மாதம் இருந்துச்சு, எல்லா சளியும் வெளில வந்துச்சு. இப்போ எங்கள் ஆஸ்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஒன்லி ட்ரீட்மெண்ட்டு மட்டும்தான், மெடிசனே கிடையாது. டெய்லியும் டேப்பிங் பண்ண சொல்லுவாங்க. பண்ண என்ன ஆகும்? இன்ஹேல் பண்ண சொல்லுவோம். எதை? ஆவி பிடிக்க சொல்லுவோம். மூலிகைகளை கொடுத்து, நொச்சி, வேப்பிள்ளை, கல் உப்பு, இல்லை இந்து உப்பு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கும் போது உள்ள உள்ள கழிவுகள் சீக்கிரம் வெளில வந்துடும். வரும்போது பார்த்தீங்கன்னா, சில ஆஸ்மா பேஷண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். முதல்ல பச்சையாக வரும், அப்புறம் மஞ்சளாக வரும், சிகப்பெல்லாம் வரும். என்னென்னா கலர் மாற 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 என்ன ஆகும்னா உள்ள இறுகி இருக்குன்னு அர்த்தம். அந்த இறுக்கமான சரியில் வந்துருச்சுன்னா ஆஸ்மாலேருந்து வெளில வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம். லங்ஸ் டிசார்டர் வராது, அடிக்கடி சளி பிடிக்காது. நீ ஆரம்பத்துலேருந்து நிறைய சுவாசி கெட்டதெல்லாம் சுவாசி அதுவாக செய்கிறது தான் மருத்துவம். அப்போ லங்ஸில் நிறையா சளி சேர்ந்துச்சுன்னா மலச்சிக்கல் வரும். லங்ஸ் நிறைய வேலை செய்யலைன்னா ஆக்சிஜன் உடம்புல நிறைய கிடைக்காது. அப்போ எல்லா பிரச்சனைகளும் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும். அப்போது என்ன செய்யணும்? மலச்சிக்கலை சரி பண்ணிக்கணும். கிட்னி ப்ராப்ளம் சரி பண்ணோம்னா லங்ஸில் எல்லாம் சளி தானாக போயிடும். அதுதான் 2 மாதத்துக்கு வயிறு க்ளீன் பண்ணேன் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ அதை க்ளீன் பண்ணிட்டா லங்ஸ் க்ளீன் ஆகிடும். மலைக்குடலும் லார்ஜ் இண்டஸ்ட்ரியும் லங்ஸும் அக்கா தங்கச்சி. இவருக்கு ட்ரீட் பண்ணால் இவருக்கு பண்ணுவோம், நாங்கள் இவருக்கு பண்ணால் அவருக்கு பண்ணுவோம், பண்ணால் இவர் சரியாயிடுவார். அதனால் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். சளி ஜுரம் என்பது நம்ம நாட்டில் தான் பயம். அமெரிக்காவில் 7 நாளைக்கு மருந்து கொடுக்கக்கூடாது, பேண்ட். குழந்தைங்களுக்கு சுத்தமாக கிடையாது. 7ஆவது நாள் என்ன கொடுப்பாங்க? 7 நாளைக்கு ரெஸ்ட்டு, ஸ்கூல் போகக்கூடாது, அலவுடே இல்லை. 7 நாளைக்கு நிறைய விட்டமின் சி, ஆரஞ்சு. நம்மளால் சளி கொடுப்போம், பிடிச்சிரும், பயம், திங்க விட மாட்டான். ஆரஞ்சு சாப்பிடு, விட்டமின் சி, லெமன் சாப்பிடு,
லெமன் ஹனி அருமையான மருந்து. எலுமிச்சம்பழமும் தேனும் சளி அறுத்தெடுத்துரும். என்னுடைய பிறந்த குழந்தைக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளைகள் சொல்கிறேன். என் என் மகனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்ச உடனே எலுமிச்சம்பழமும் தேனும் தான் ஊற்றுவேன். எத்தனை வேலை? ஒரு நாளைக்கு 5 பழம் ஊற்றுவேன். 5 ஸ்பூன் தேன் சாப்பிடும். அதுவும் அவங்க இன்னும் மூஞ்சி காமிக்கும். ஏன்னா புளிப்பு இனிப்புமாக இருக்கும்ல பச்சை குழந்தைக்கு. நான் சொல்கிறது 2 வயசு குழந்தைக்கு, 3 வயசு குழந்தைக்கு. அதுதான் எனக்கு மருந்து, அருமையான மருந்து. அது மாதிரி சாப்பிட்லாமே. ஐயா அதுக்கு உடனே போய் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுட்டு கெடுத்துக்கணும். இதை சீக்கிரம் வெளில கொண்டு போயிடும். தேனும் எலுமிச்சம்பழமும் உங்கள் சளியை அதிகப்படுத்தி வெளியே கொண்டு போயிடும். சரிங்களா? அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் மருந்து இருந்துச்சு. சுக்கு திப்பிலி எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சாங்க. அது மாதிரி பாட்டி வைத்தியம் பண்ணிக்கங்க. முடியலாத பட்சத்துக்கு போங்க. யூஎஸ்ஏலாம் 7 நாளைக்கு பண்ணல, 7ஆம் நாள் இருந்து சின்னதாக ஒரு ஸ்மால் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பான். ஐ செக்டு வித் லாட் ஆஃப் பீப்புள்ஸ். டாக்டர்ஸ்லையும் கேட்டிருக்கேன், நர்ஸ்லையும் கேட்டிருக்கேன், அம்மாமார்கள்லையும் கேட்டிருக்கேன். ஆமாம் சார், எனக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா அவன் செஞ்ச மருந்து அவனுக்கு கொடுக்க மாட்டான், எனக்கு மட்டும் கொடுக்குறீங்க? நீ விதைக்கிறது தான் ஒரு நாள் அறுவடை பண்ணுவாய். உன் லங்ஸுக்கு நீ துரோகம் பண்ணினா உன் லங்ஸ் உனக்கு துரோகம் பண்ணும். சரிங்களா? இந்த லங்ஸ்னால் என்ன ஆகும்? ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். தண்ணி கொடுத்துக்கும் ஹார்ட்டில். அப்போ லங்ஸை எப்போதுமே அமைதியாக வச்சுக்கணும். நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும். நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணணும். நல்லா பண்ணுன்னா உடம்பு லங்ஸு ஒரு பிரச்சனையும் வராது. செய்வோமா நண்பர்களே? நிச்சயமா சார், நிச்சயமா. என்ன நண்பர்களே சொல்லுங்கள், நீங்கள் செய்வீங்களா எல்லாரும்? சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். பார்க்குறேன். பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க என்கிட்ட. நிச்சயமா. நான் பண்ணேன் சார், நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே சார் எங்களுக்குலாம் ஆசையாக இருக்கும். உங்களுக்காக எவ்வளோ பேசுகிறோம்ல, மக்களுக்காக எவ்வளோ பேசுகிறோம்ல. நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். எவ்வளோ பேசுகிறாங்க. சரிங்களா? என்ன ஒருத்தர் கடவுள்ன்றார் ஒருத்தர், அதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. ஏற்கனவே ஒரு கடவுள்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ ஒன்றை வந்து அர்ச்சகர்ன்றார். அவர் பாஷா இல்லைன்னா நீங்கள் இல்லை சார்ன்றார். சார் சீரியஸா உங்கள் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் பாஷா. ஓகே சார், சந்தோஷம். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுகளை வெளில கொண்டு வரது இங்கே தானே. நிச்சயமா சார். கடவுள் இருக்காரு, கல்லா இருக்காரு, ஏதோ இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து அர்ச்சகர் சொல்லி தானே இப்போ பூஜை பண்ணால் தானே அது உருவாகுது. கண்டிப்பாக. அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. தப்பாக சொல்லலை உங்களை. சார் ரைட், எங்களுடைய கடமை சார். அது கடமை. மக்கள்கிட்ட நிறைய விஷயத்தை கொண்டு சேர்க்கணும். நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதாவது இருக்கிறதுலையே பணக்காசை விட மக்கள் உன்னை வந்து வாழ்த்துறான் பாரு, அந்த வாழ்த்து கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் உன் பிற்காலத்தில் உன்னை காப்பாற்றும், உன் குழந்தைகளை காப்பாற்றும். ஒருத்தன் ஒன்று வார்த்தை வாயார வாழ்த்துறான், நல்லா இருக்கணும் சார், அதுதான் நல்லா இருக்கும். நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுங்க பிரதர், எல்லாருக்கும் சொல்கிறேன். யாராவது உன்னை பார்த்து நல்லா இருக்கும் சொன்னால் ஓகேன்ட்டு போயிடுவீங்க. அதே தலைவரை எப்படி இருக்கீங்க தலைவரை, நீ என்னடா பெரிய ஆள்றா, ஆமான்னு சொல்லு, அப்போ பெரிய ஆள் ஆக முடியும். தலைவர் சொல், தலைவர் நான் ஆகு, ஆமாம் தலைவர் தான், அப்போ தான் நீ ஆக முடியும். அதான் பாசிட்டிவிட்டி. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை அடையணும்னா அடைப்பிடிக்க தெரியணும். என்ன செய்யணும்? அதிலே நிற்கணும், ஜெயிக்கணும். என் ஹேர் ப்ராப்ளத்தில், என் ஹேர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ் தான் வந்தது. நான் விடலையே, நீ ஜெயிச்சு நிற்கிறேனே, அட்டம் பிடிக்கிறேன், அவன்கிட்ட கேட்குறேன், கொடுக்குறான். எனக்கு இயற்கைட்ட கேளு எல்லாம் கொடுக்கும், இறைவன்கிட்ட கேளு எல்லாம் கொடுப்பார். நீ டபுள் மைண்டாக கொடுக்க மாட்டார். என்ன இவ்வளோ கேட்டு கொடுக்க மாட்டான்னு நினச்சா கொடுக்க மாட்டார். அவன் மேல் நம்பிக்கை வை, இறை மேல் நம்பிக்கை வை, எல்லாமே கொடுக்கப்படும், கேட்டதெல்லாம் கொடுக்கப்படும். சம்டைம்ஸ் லேட் ஆகும், அவ்வளோதான். விடாமுயற்சி வெற்றி நிச்சயம். நிச்சயமா சார், நிச்சயமா சார். உங்ககிட்ட பேசும்போது அப்படியே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அப்படிதான் சார் இருக்கணும், அதுதான் சார் முக்கியம். மோட்டிவேஷன் தான் முக்கியம். சும்மா உட்காந்து என்கிட்ட நீங்கள் உங்கள்கிட்ட மட்டும் இப்படி பேசுறது இல்லை, வரக்கூடிய எங்கள் கிளைண்ட்ஸு பேஷண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே நான் இப்படி தான் பேசுவேன். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை தான் பேசுவேன், உரிமையோடு திட்டுவேன். சொன்ன செய்யலாம் உரிமையோடு திட்டி தான் ஆகணும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து செய்கிறோம். அதாவது மருத்துவம் பாதி, மனசு தான் மீதி. மனசு சுத்தமான மருத்துவம் ஜெயிச்சிடும். சூப்பர் சார். லங்ஸில் எதனால் ப்ராப்ளம் வருது, அந்த லங்ஸை எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேசின வார்த்தைகள் எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க சார். ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. இன்னும் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்கள் பேசணும்னு தான் தோணுது. பட்டு அது வரைக்கும் நமக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். நன்றி சார்.